relating to minister. Article 164 explain இங்கே கவர்னரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி 164(1) ஆர்டிக்கலில் நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 164(1)(a) states that the total number of ministers including the CM in the councils of ministers in a state shall not exceed 15% of the total number of the members of the legislative assembly. These are the other provisions relating to ministers. The functions and powers of the councils of minister. அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். It formulates and decides the policies of the state and implements them effectively. எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான it decides the legislative programs of the legislative assembly and sponsor all important bills. எங்கள் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராமில் முடிவு செய்த எல்லா முக்கியமான மசோதாக்களையும் ஆதரவளிக்கிறது. நெக்ஸ்ட்டு it controls the financial policy and decide the tax structure for the public welfare of the state. இங்கே நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதோடு ஸ்டேட்டுடைய பொது நலனுக்கான வரி கொள்கையையும் முடிவு செய்கிறது. நெக்ஸ்ட்டு it makes the important appointment of the heads of department. இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டாக தலைவர்களினுடைய நியமனங்களை அமைச்சரவை செய்கிறது. நெக்ஸ்ட் it discusses and it takes effort on the dispute with other states. மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை எடுக்கிறது. நெக்ஸ்ட் it frames the எங்கள் ஸ்டேட்டிற்கான செலவுகளை சமாளிக்கக்கூடிய திட்ட அறிக்கைகளை உருவாக்கி தருகின்றது. It decides all the bills, whether ordinary bill or money bill, to be introduced in the legislative assembly. Next, each minister of the council of ministers supervise, control and coordinates the department concerned. எங்கள் அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கின்றது. Annual financial statement called as the budget is finalized by the councils of minister. எங்கள் பட்ஜெட்டை அமைச்சரவையில் இறுதியான முடிவுகளை எடுத்து நிறைவேற்றம் செய்யப்படுகிறது. The state legislature. The constitutions provide a legislature for every state. Most of the states have only unicameral legislature, that is the legislative assembly. Some states have bicameral legislature, for example Bihar, Karnataka, Maharashtra, Uttar Pradesh, Andhra Pradesh, Telangana and Jammu Kashmir. The lower house legislative assembly represents
the people of the state. Upper house means legislative council represents special interests like teachers, graduates and local governments. இங்கே லோயர் ஹவுஸ் அப்படின்னு கீழ் அவை அப்படின்னு நம்ம மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டதை நாம் லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அப்பர் ஹவுஸ் அப்படின்னு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ், லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி உறுப்பினர் இவங்களெல்லாம் நம்ம பிரதிநிதிகளாக கொண்டதை தான் நம்ம அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். Listen children, in Tamil Nadu, according to the strength of Legislative Assembly, 234 members. இங்கே தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையின்படி 234 members இருக்காங்க. இங்கே ministers, the number of ministers may be up to 36. That is the 15% of 234. இங்கே அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை 36 வரை இருக்கலாம். அதாவது இங்கே 234 மெம்பர்ஸில் 15% வரைக்கும் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இங்கே திஸ் இஸ் த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம இதை லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் எ பாப்புலர் ஹவுஸ். இட் இஸ் அ ரியல் சென்டர் ஆஃப் த பவர் ஸ்டேட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டா. இங்கே ஸ்டேட்டுடைய சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவையாகும். இதை தான் நாம் It consists the members directly elected by the people on the basis of the adult franchise. வயது வந்த ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு நம்ம மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறோம். The strength of the assembly varies from state to state depending on the population. இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருந்தாலும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகபட்சமாக 500க்கு அதிகமாகவும் குறைந்தபட்சமாக 60க்கு குறைவாகவும் இருக்க வேண்டும். இங்கே the term of the office of the legislative assembly is 5 years. It can be dissolved even before the expiry of its term. இங்கே பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருந்தாலும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே கூட சட்டமன்றங்களை கலைக்கப்படலாம். Next, the size of the legislative council cannot be more than 1/3 of the membership of the legislative assembly of the state, but its size cannot be less than 40. இங்கே சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அந்த மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 3/1 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்பர் ஹவுஸ் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும்.